ஆற்றல் சேமிப்பு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். பணத்தை சேமிக்கிறோமோ இல்லையோ, ஆற்றலை சேமிக்கணும். அதுக்கு யோக பயிற்சியை தினமும் செய்து வரணும். யோக பயிற்சி உடலுக்கும் மனதுக்கும் ஒரு இலகுவை கொடுத்து, உடலையும் மனதையும் இலகுவாக வைத்து ஆற்றலை சேமிப்பதற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்போ தினமும் யோகா செய்து வரணும். யோகா மட்டும் செஞ்சால் பத்தாது. உடலை பலப்படுத்தணும், மனதை பலப்படுத்தணும். யோகா ரொம்ப முக்கியம். தினமும் செய்து வரணும். நான் தினமும் யோகா மட்டும் பண்ணிட்டு வர்றேன், மூச்சு பயிற்சி மட்டும் பண்ணிட்டு வர்றேன், அது பத்தாது. இப்போ கடலில் கப்பல் போகுது. இப்போ கடல் மேலே நடக்கிறதெல்லாம் பார்க்கலாம், கப்பலில் உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணலாம். யோகாசனங்களை மட்டும் நான் செஞ்சுட்டு வர்றேன், மூச்சு பயிற்சி மட்டும் செஞ்சுட்டு வர்றேன், அது பத்தாது. அது கடல் மேலே கப்பலில் போகிற மாதிரி நல்லாயிருக்கும், சுகமாக இருக்கும், நல்லா வேடிக்கை பார்க்கலாம், கப்பலில் போய் அனுபவிக்கலாம். அந்த மாதிரி யோகாசனங்கள் பண்ணும் பொழுது வெளி உலக வாழ்க்கையில் ஒரு சுகமாக அனுபவிக்கணும். ஆனால் மனதை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. அப்போ மனதை முழுமையாக கட்டுப்படுத்தணுன்றது இல்லை, அதை லயப்படுத்துறது, அமைதிப்படுத்துறது. அதுக்கு தியானம்தான் முக்கியம்.